ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். ஸோ நாளைக்கு எனக்கு அரபிக் கிளர்க் எக்ஸாம் இருக்கு. இது ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி எடுத்த பிளாக் இது. அன்னைக்கு நான் எப்படியெல்லாம் படித்தேன் அப்படிங்கிறது எல்லாத்தையும் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு அரபிக் கிளர்க் மார்க் போட்டேன்னா அதில் எனக்கு கட் ஆஃப் கிளியர் ஆகிட்டு கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்தது. நான் இப்போதான் இந்த மாதிரி அரபிக் கிளர்க் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக இருக்கிறதால அதனால எனக்கு கொஞ்சம் ஓகே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி ஒரே ஒரு ராங் தான் இருந்தது. கைட்லியில பாத்தீங்கன்னா இந்த மார்க் கொஞ்சம் ஈஸியா இருந்தது. அதுவே பாத்தீங்கன்னா ஒரு சில மார்க் கஷ்டமாவும் இருக்கும். நான் பின்னாடி இன்னொரு மார்க் போட்டேன், அதை அட்டாச் பண்ணியிருக்கேன். அந்த மார்க் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்ட்டு மெயின்ஸ் கொஞ்சம் வீடியோ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் அப்போ 1 மார்க் 2 மார்க் அந்த மாதிரி வரும்ல மெயின்ஸ்ல. அது எப்படின்றத கொஞ்சம் பேசிக் கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக் வீடியோ போட்டிருந்தாரு. அவரோட வீடியோ பார்த்தேன். ஆக்சுவலா பேசிக் நீங்க கவர் பண்றீங்க அப்படின்னா ஜாக்கோட வீடியோ சூப்பரா இருக்கும். அவர் நல்லா நடத்துவாரு. ரீசனிங் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசனிங் அவரோட வீடியோ கோர்ஸ் இருக்கும்ல, அது வாங்கி பார்த்து தான் நான் கத்துக்கிட்டேன். அவரோடது கொஞ்சம் நல்லா இருக்கும், வேணா யூஸ் பண்ணி பாருங்க. இல்ல யூடியூப்லயுமே ஃப்ரீயாவே நிறைய கோர்ஸ் நிறைய வீடியோஸ் இருக்கும், அது கூட நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அருண் சாரோட வீடியோ இது அரபிக் கிளர்க் போட்டிருந்தாரு. அது கொஞ்ச நேரம் பார்த்தேன், குவான் செக்ஷன். அது பார்த்து முடிச்சுட்டு நிமிஷா மேமோட எடிட்டோரியல் வீடியோ திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். கொஞ்சம் அவங்களோட வீடியோஸ் பாக்குறதுக்கு பார்த்துட்டு கொஞ்சம் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சேன். ஆக்சுவலா உங்களோட வீடியோ கொஞ்சம் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் எஸ்பி கிளர்க் டைம்ல எல்லாம் ஃபுல்லா உங்களோட டெய்லியுமே பார்த்து எழுதி வச்சுட்டு இருந்தேன். அப்புறம் மார்க் போட்டுட்டு இருந்தேன். இப்போ இந்த ஆர்ஆர்பி பியூ கிளர்க் வந்தப்புல இருந்து இதை விட்டேன். அதனால திரும்ப இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நீங்களும் நிமிஷா மேமோட வீடியோ பாருங்க. இங்கிலீஷ்க்கு என்கிட்ட இவங்களோட வீடியோ கொஞ்சம் நல்லா இருக்கு. ஆனா ஹிந்தில தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பயமா இருக்கும்ல. ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது ஒரு மாதிரி புரியாத மாதிரி தான் இருக்கும். நீங்க ஒரு ஒரு 2-3 நாள் பாத்தீங்கன்னா நல்லாவே புரியும். அதனால உங்களோட வீடியோஸ் பாருங்க, நல்லா இருக்கும். ஏன்னா மோஸ்ட்லி இங்கிலீஷ் தானே, அதனால புரியும். குவான்ஸ்னா தான் கொஞ்சம் புரியாது. அதே மாதிரி குவான்ஸ் நீங்க பாக்குறீங்க அப்படின்னா பேசிக் எல்லாமே கவர் பண்ணிடுங்க. 1க்கு 2 டைம் நல்லா பேசிக் நல்லா தரவு பண்ணிட்டு குவான்ஸ்ல சொல்றேன். அதுக்கப்புறம் நீங்க போய் ஹிந்தி சேனல்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் புரியும். ஏன்னா நம்ம பேசிக்கே தெரியாம போயிட்டு ஹிந்தியில பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க என்னென்னமோ நடத்துவாங்க, அது நமக்கு புரியவே புரியாது. அவங்க நிறைய ஷார்ட்கட் எல்லாம் வர போடுவாங்களா, அதனால நமக்கு புரியாது. அதனால சொல்றேன். பாத்தீங்களா இந்த மார்க் தான் இது பாருங்க. வெறும் எவ்வளவு 30 மார்க் தான் போட்டிருக்கேன். இது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இந்த மார்க். ஆனா 41% வந்திருக்கு. மார்க்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அதனால சொல்றேன், ஒரு மார்க் ஈஸியா இருந்துச்சுன்னா கொஞ்சம் மார்க் வரும், கொஞ்சம் மாடரேட்டா இருந்தா ஓரளவுக்கு ஆவரேஜான மார்க் தான் வரும். பட் ஆனா இது வேரியன்ட்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க. தெரியல இந்த மாதிரிலாம் எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ரொம்பவே ரீசனிங்ல ரொம்ப சொதப்பி தப்பு பண்ணி வச்சிருந்தேன். இந்த மார்க்கு தெரியல இந்த மாதிரி இருக்குமான்னு சொல்லிட்டு நாளைக்கு எக்ஸாம் முடிச்சுட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு நான் சொல்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. நாளைக்கு எல்லாருக்குமே எக்ஸாம், நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட் எல்லாருக்குமே. எல்லாமே கரெக்டா எடுத்துட்டு போங்க. அட்மிட் கார்டு, போட்டோ, பென்னு கொஞ்சம் பிஃபோராகவே போயிடுங்க எக்ஸாம் சென்டருக்கு. நல்லா பண்ணிட்டு வாங்க. ஆல் த பெஸ்ட். அவ்வளவுதான் இந்த வீடியோ. பாய் கைஸ்.